இன்றைக்கி வந்து ஒருத்தங்களுக்கு வந்து பர்த்டேங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு விருந்து கொடுக்குறாங்களாம். அதை எடுக்கிறேன் நான் வீடியோ. பாருங்கள், சாதம் வச்சுருக்காங்க, அப்புறம் உருளைக்கிழங்கா எனக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம சோறுன்னு சொன்னோடனே தான் ஓடி வந்துடுவேமேங்க. சோறுன்னு ஒரு பேப்பரில் எழுதினாலே நான்லாம் ஓடி வந்துடுவேன். ஸ்பெஷலாக போடுறாங்க பாருங்கள். தயிர் பச்சடி, பர்த்டேக்காரருக்கும் போட்டிருக்காங்க. ரொம்ப சின்ன பிள்ளைலாம் நினைக்காதுங்க. பாருங்கள், சுண்டல் சூப்பராக இருக்கா. சுண்டல் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் வெய், சாப்பிட முடியாது நிறைய. கூட வந்ததுனால எனக்கு சேர்த்து போடுறாங்க. அடுத்து சாம்பார். நாங்களாம் சாம்பாரை எப்படி தெரியுமா சாப்பிடுவோம்? அப்படியே ஒரு புளி மாதிரி பறிச்சிடுவோம். அப்படியே ஊற்றி போதும் 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 போதும். ஓகேவா? சாம்பார். அதுக்கப்புறம் வேறு என்ன தான்? அதுக்குள்ளேயே அவங்களுக்கு 1000 ஃபோன். அப்புறம் அப்பளம் அப்பளம் சச்சா. சாப்பாடெல்லாம் போடும்போது நம்ம வந்து வெக்கலாம் படக்கூடாதுங்க. நல்லா சாப்பிடணும். நம்ம வாழ்கிறது எதுக்காக? சாப்பிட தானே. பாயசமாங்க. யாருக்கோ பிறந்தா நான் குழுக்குழுன்னு கூத்தா இருக்கேன். பாருங்கள், வச்சுட்டாங்க. அப்புறம் மஷ்ரூம் பிரியாணியா பாருங்கங்க. பிறந்த நாள் இப்படியே கிளம்பிட வேண்டியதான் அடிக்கடி. செமையாக இருக்குல்ல, பார்த்துக்கோங்க. எல்லோரும் சாப்பிட வரீங்களா? வாங்க வாங்க. சாப்பாடு பாருங்கள். ஓகேவா? நன்றிங்க.